ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th சயின்ஸ் ஓகேவா, டேர்ம் 2 அதில் யூனிட் நம்பர் 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த பாயிண்ட் நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன்று என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இயற்பியல் மாற்றம் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இருக்குது ஓகேவா, தண்ணி இருக்குது, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா கட்டியாக போயிடுது ஓகேவா. அதே மாதிரி அதை கொதிக்க வச்சோம்னா வாயுவாக போயிடுது. மொத்தத்தில் தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் ஸ்டேஜ் மட்டும்தான் வேறு வேறு இருக்கும். ஒன்று திடநிலையில் இருக்குது, கட்டியாக இருக்குது. இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தோம்னா திரவமாக இருக்குது, லிக்விடாக இருக்குது. இன்னொன்று வந்து கேஸியஸ் ஸ்டேட்டு, வாயுவாக இருக்குது ஓகேவா. ஆனாலும் நீர் அப்படிங்கிறது நீராக தான் இருக்குது, புதுசாக எந்த ஒரு பொருளும் இல்லை அந்த இடத்துல. அதுவே வேதியியல் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பால் இருக்குது, பால் வந்து புளிச்சு போயிடுச்சு, தயிராக மாறிடுச்சு. இப்போ தயிரும் பாலும் நமக்கு ஒன்று கிடையாது. ஆனால் வாயு நிலையில் இருக்கக்கூடிய நீரும் சரி, திரவமாக இருக்கக்கூடிய நீரும் சரி, திடநிலையில் இருக்கக்கூடிய நீரும் சரி, 3 ஸ்டேஜ்லையும் ஒரே பொருளாக தான் இருக்குது ஓகேவா. அப்போ இயற்பியல் மாற்றம் அப்படின்னா நிலைகள் வேணால் மாறிக்கலாம், ஆனால் பொருள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். புதுசாக எந்த ஒரு பொருளும் உருவாகி இருக்காது. அதுவே வேதியியல் மாற்றம்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் ஒன்று உருவாகி இருக்கும். உதாரணத்துக்கு பால் தயிராக மாறுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, இயற்பியல் மாற்றம் அதை தான் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதிலாக ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திண்மமில் எப்படி இருக்குது, திரவமாக இருக்கும்போது எப்படி இருக்குது, வாயுவாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா துகள்கள் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஐஸ் கட்டியாக இருக்குல்ல, அதே மாதிரி துகள்கள் நிலையாக முறையான வடிவத்தை பெற்றிருக்கும். அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. ஃப்ரீசர்லேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம்ல, ஐஸ் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஐஸ் க்யூபு, அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. அதே மாதிரி தங்களது நிலையான இடங்களிலிருந்து அதிர்வுகள் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி திரவம்னா துகள்கள் நெருக்கமாக தான் இருக்கும், துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்று இருக்காது. ஏன்னா லிக்விடாக இருக்குல்ல, எப்படி நிலையான வடிவம் அதுக்குன்னு கிடையாது. துகள்கள் ஒன்றன் மீது மற்றொன்று நழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அதிர்வுறுதல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஆனால் ஐஸ் கட்டிக்குள்ளே அப்படி கிடையாது. வாயுன்னு பார்க்கும்போது துகள்கள் ஒன்றும் மற்றொன்றும் தொலைவில் அமைந்திருக்கும், ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேஸு. துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்காது, துகள்கள் அதிக தூரம் சுதந்திரமாக நகரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னா ஒரு பொருளின் வேதியியல் இயல்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் அந்த பொருளின் இயல்பியல் பண்புகள் மட்டுமே மாறுச்சு அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம். புதுசாக எந்த ஒரு பொருளும் உருவாகி இருக்காது. இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் எதுவுமே உண்டாகாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இயற்பியல் மாற்றத்தினுடைய பண்புகள்னால் இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள்கள் எதுவும் உருவாகாது. இயற்பியல் மாற்றத்தால் பொருளின் வேதியியல் இயல்பில் எதுவும் மாற்றம் நிகழாது. எடுத்துக்காட்டாக பனிக்கட்டி உருகும் பொழுது நீர் உருவாகிறது. இந்த மாற்றத்தில் பனிக்கட்டியிலும் நீரிலும் காணப்படுவது ஒரே பொருளே தான் ஓகேவா, வேறு பொருள் கிடையாது. ஆனால் என்ன, அதனுடைய உருவம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது பொதுவாக தற்காலிகமானதும் மீள்தன்மை கொண்டதுமாகும். எடுத்துக்காட்டாக நீரினை வெப்பப்படுத்தினால் நீராவி கிடைக்குது. கிடைத்த நீராவியை குளிர வைக்கும் போது மீண்டும் அதே நீரினை திரும்ப பெற முடியும் ஓகேவா. அதேமாதிரி இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றமும் நிகழாது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம், ஒரு தங்கத்துண்டு ஒன்றினை உருக்கும் போது திண்ம நிலை தங்கம் மற்றும் திரவ நிலை தங்கம் இரண்டிலும் ஒரே வேதியியல் இயல்பு தான் இருக்குது அப்படின்றதையும் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் கீழே உள்ளதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா நிலை மாற்றம், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சில நிலை மாற்றங்கள் பின்வருமாறு அப்படின்னா உருகுதல் அப்படிங்கிறது திண்ம பொருளானது திரவமாக மாறுறது உருகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவியாதல் அப்படின்னா என்ன, திரவமாக இருக்கிறது வாயுவாக மாறுறது ஆவியாதல். உறைதல்னா திரவமாக இருக்குது, ஃப்ரீசரில் வைக்கிறோம்ல, வச்சதுக்கப்புறம் திண்மமாக மாறுது, அது உறைதல். ஆவி சுருங்குதல் அப்படின்னா வாயுவாக இருக்கக்கூடியது திரவமாக மாறுறது, மேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். அதே மாதிரி பதங்கமாதல் அப்படின்னா என்னென்னா திண்ம பொருளாக இருந்து அப்படியே வாயுவாக மாறும். உதாரணம் என்னென்ன சொல்லலாம், கற்பூரம், நாப்தலின் எனக்கு சொல்லக்கூடிய அந்த அந்துருண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பாச்சக்கட்டின்னு சொல்லுவாங்களா அது. அதே மாதிரி அமோனியம் குளோரைடு, ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறாங்களா, உலர் பனிக்கட்டி, அயோடின் இருக்குல்ல, அயோடின் உப்பு, அந்த அயோடின்னு. ஸோ இது எல்லாமே பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது அப்படின்றத மறந்துட வேண்டாம். அதேமாரி உருகுதல், ஆவியாதல் மற்றும் பதங்கமாதல் போன்றவை நிகழணும் அப்படின்னா வெப்பம் செலுத்தப்படுவதால் இவை வெப்பம் கொள் நிகழ்வு ஓகேவா. வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் அது அந்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்றதுனால வெப்பம் கொள்ளும் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே உறைஞ்சி போகிறது, ஆவி சுருங்குதலில் வெப்பம் வந்து நீக்கப்படுது ஓகேவா. உறைதல், ஆவி சுருங்குதலில் வெப்பம் நீக்கப்படுறதுனால
அதனுடைய வேகம், மூலக்கூறுகளுடைய வேகம் குறைஞ்சி போகுது. ஸோ இது வந்து வெப்பத்தை வெளியிட்டு தானே அது அந்த நிலைமைக்கு வருது. ஸோ அதனால் வெப்பம் உமிழ் நிகழ்வு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே கண்டென்ட்டு தான் பேராவாக கொடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு எங்கே இருக்குது? ஓகே, ஆவியாதலை பாதிக்கும் காரணிகள். ஆவியாதல் ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு. பொறுமையாக தான் நடக்கும். கொதிக்க வச்சோம்னா ஒரு 10 செகண்டில் டக்குன்னு இதாக போயிடுதா, கேஸாக போயிடுதா? இல்லை, அது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருக்கும். ஓகேவா? அதுமாரி மேலும் அது திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? திரவத்தின் அடிப்பரப்புலலாம் நிகழாது. ஒன்றும் கிடையாது. நம்ம சுடு தண்ணியை வீட்டில் சுட வைக்கிறோம் அப்படின்னா எந்த பகுதியிலேருந்து ஆவியாதல் நடக்குது? மேலே இருந்து தான் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா இந்த தண்ணியானது அப்படியே ஆவியாகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, திரவத்தின் புறப்பரப்பில் தான் இது நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உறைதல் என்பது இயற்பியல் மாற்றம் தான். ஓகேவா? ஏன்னா புதிய பொருள் அப்படின்றதுலாம் அந்த இடத்துல எதுவும் உருவாகாது. வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் மேகத்தில் நடக்கிறதுனால இங்கேருந்து ஆவியாகக்கூடிய நீர் எல்லாமே மேலே போயிட்டு வாயு நிலையில் இருக்குது. அப்படியே ஆவியெல்லாம் சுருங்கி மழையாக பொழியப்படுகிறது. ஆவி சுருங்குதல் என்ற நிகழ்வும் ஒரு இயல்பியல் மாற்றம் தான். ஏன் அப்படின்னா அதுலேயும் புதுசாக எதுவும் பொருள் உருவாகாது. இங்கேருந்து போனதும் தண்ணி தான், மேலேருந்து வர்றதும் தண்ணி தான். அப்போ பொருள் புதுசாக எந்த ஒரு பொருளும் இல்லை, எதுவும் ஒரு இயற்பியல் மாற்றமே. பதங்கமாதல் அப்படின்னு பார்க்கும்போது கற்பூரம், நாப்தலின், அந்துருண்டை, அதாவது அம்மோனியம் குளோரைடு, அதே மாதிரி ட்ரை ஐஸு, அயோடின், இதெல்லாமே பதங்கமாதலுக்கு உதாரணங்கள். திண்ம நிலையில் இருக்குது கற்பூரத்தை கொளுத்துறோம் அப்படின்னா கேஸாக போயிடுது, திரவமாக மாறலை, வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்மோனியம் குளோரைடு என்ற மற்றொரு பொருளும் பதங்கமடையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிகமாக்குதல். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. வேதியியல் மாற்றம், இவ்வளோ நேரம் இயற்பியல் மாற்றம் படித்தோம். வேதியியல் மாற்றம்னு பார்க்கும்போது புதுசாக ஏதாவது ஒரு பொருள் ஒன்று உருவாகி இருக்கும். நல்ல இரும்பு ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? மழை பெஞ்சிருக்க டைமில் தூக்கி வெளியில் தூக்கி போடுறோம் வீட்டுக்கு வெளியில். அது ஒரு 4 நாள் கழித்து எடுத்து பாருங்கள், துருப்பிடிச்சு போய் கிடக்கும். ஓகேவா? அப்போ புதுசாக ஏதோ ஒரு பொருள் உருவாயிடுச்சுல, இரும்பு துருப்பிடிக்கிறது, பால் தயிராக மாறுறது, எலுமிச்சை சாறுடன் சமையல் சோடா ஈடுபடும் வினை, நொதித்தல் போன்ற செயல்கள் வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு உதாரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி வேதியியல் நிகழ்வில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா வெப்பம், ஒளி அல்லது வேறு ஏதேனும் கதிர்வீச்சு வெளியிடப்படலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒளின்றது உண்டாகலாம், ஒளி சவுண்டு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. வீசும் மனத்தில் மாற்றமோ அல்லது புதிய மனம் உருவாவதோ நிகழலாம். பால் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும், தயிர் கொஞ்சம் மாறுதில்ல, அப்போது ஸ்மெல்லும் மாறும். நிற மாற்றம் ஏற்படலாம். ஓகேவா? கலர் கூட புதுசாக ஒரு பொருளாக மாறுறதுனால கலர் மாறுது, இரும்பு துருபிடிச்சு போகிறது, அதெல்லாம். ஏதேனும் வாயு உருவாகலாம். ஓகேவா? ஏதாவது வாயு உருவாகலாம், ஏன்னா அது வேற ஒரு பொருள். ஓகேவா? நார்மலாக இருக்கும்போது அதில் வாயு எதுவும் வெளிப்படலை, அது வேற ஒரு புது பொருளாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து சில வாயுக்கள் வெளிப்படலாம். ஸோ இதெல்லாம் பண்புகளாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது வேதிவினை. அதே மாதிரி நறுக்கிய ஆப்பிள் துண்டுகளை நாம் உடனடியாக உண்ணாமல் வைத்திருந்தால் அவை பழுப்பு நிறமாக மாறிவிடுவதை கவனித்திருக்கலாம். அதான் அந்த கலர் மாறுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு ப்ராசஸ் தான். இதுக்கு ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா ஆப்பிள் இந்த மாதிரி வெட்டிட்டீங்க, அதோட கலர் மாறக்கூடாது, ஆனால் வெளியில் தான் வைக்கணும் அப்படின்னா அது மேலே லைட்டாக சுகர் இருக்குல்ல, ஜீனி, சர்க்கரை, ஸோ அதை மேலே லைட்டாக சும்மா தேய்ச்சி விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா அதோடைய கலர் மாறாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காற்று கூட வினை புரியாதுல்ல, அந்த ஒரு லாஜிக் தான். அதுமாரி வெட்டி வைக்கப்பட்ட கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, ஸோ இதெல்லாம் கலர் மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள் என கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கிறது, இதுவும் ஒரு வேதி மாற்றம். அதாவது துருப்பிடித்தலை பொறுத்தவரை நம்ம ஒரு கூற்று சொல்லலாம். எப்படின்னா இரும்பினை காற்று மற்றும் நீரின் உதவியுடன், ஓகேவா, காற்று மற்றும் நீரின் உதவியுடன் இரும்பானது வினை புரிந்து துரு ஏற்படுகிறது. ஓகேவா? காற்று மற்றும் நீரின் உதவியுடன் இரும்பானது வினை புரிந்து, எங்கே வினை புரிந்து? காற்று நீரோட வினை புரிந்து துருவானது, அதாவது துருப்பிடித்தல் என்ற நிகழ்வு ஏற்படுகிறது. இது ரொம்ப 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 முக்கியமானது. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா கேட்பாங்க அப்படின்னா எந்த வைதி வாய்ப்பாடு அப்படின்னா 2Fe2. Feனா ஃபெர்ரஸ், இரும்புன்னு அர்த்தம். ஓகேவா? Fe அப்படின்னா ஃபெர்ரஸ், இரும்பு. 2Fe2O3. ஓகேவா? O3
டாட் வச்சுருக்காங்களா, H2O நமக்கு வாட்டரு, ஓ அப்படின்றது நமக்கு என்ன வந்துடும், ஓகே ஓ அப்படின்றது ஆக்சிஜன் வந்துடும். ஓகேவா, அதுமாரி 2Fe2O3 H2O, Feனா ஃபெர்ரஸு, 3O2 அப்படின்னா ஆக்சிஜனு, ப்ளஸ் 2H2O அப்படின்னா நீர். ஓகேவா, ஸோ இந்த வேதி வாய்ப்பாடு ரொம்ப 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 முக்கியம். சரி, துருப்பிடிக்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இரும்பு பொருள்களின் மீது மெல்லிய படலமாக பெயிண்ட் அடித்து விடுறது, கிரீஸை பூசி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எளிய முறை. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில் உள்ள இரும்பு தூண், ஓகேவா, ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் மினார் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் உள்ளது. ஓகேவா, இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையுமின்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் துருபிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருபிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, குதுப் மினார் கட்டினது யார் அப்படின்னா, கட்ட ஆரம்பித்தது யார், குத்புதீன் ஐபக்கா, கட்டி முடித்தது யார், இல்துமிஷ். ஓகேவா, அவருடைய மருமகன் டெல்லியில் இருக்குது. எரிதல் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. எரிதல் அப்படிங்கிறதுலாம் நம்ம டக்குன்னு பேப்பரை போய் எரிக்கிறோம்னா டக்குன்னு ஸ்பீடாக நடந்துறதில்ல, பேப்பர் எரிஞ்சு போகிறதில்ல, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லை. இரும்பின் மீது, இது ரொம்ப முக்கியம், இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு முறையாகும். இந்த முறையை தான் நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகமுலாம் பூசுதல் என்னென்ன இரும்பு மேலே எந்தெந்த உலோகங்கள் பயன்படுத்தி படலமாக்குறாங்க அப்படின்னா, குரோமியத்தையும் துத்தநாகத்தையும். ஓகேவா, ஸோ வேறு என்னென்ன பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, பால் தயிராதல் என்பது மீளா வினை. மீளும் வினை அப்படின்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விடுறோம், அந்த ஓகேவா, ரப்பர் பேண்டு சின்னொண்டாக இருக்குது, அது நல்லா இழுக்கிறோம், திரும்ப அதில் விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சோ அதே உருவத்தை மீண்டு வந்து அதே உருவத்துக்கு மாறிடுதுல. ஆனால் பால் இருக்குல்ல, பால் வந்து தயிராக மாறினதுக்கப்புறம் அது திரும்பவும் பாலாக மாறாது. சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சை சாற்றினை ஊற்றியும் பாலினை திரிய வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு போயிடுதுல, அதுதான் நமக்கு தெரியுமே. ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியங்களினால் சாக்கரை, ஓகேவா, சாக்கரை கரைசலினை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடை, ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் நிகழ்வு நொதித்தல்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் அப்படிங்கிறது நொதித்தலுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு நுண்ணுயிரி ஈஸ்ட் தான். ஓகேவா, அந்த ஈஸ்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாக்கர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கரைசலை ஆல்கஹாலாகவும் அதுமாரி கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் கேக்கு சாஃப்டாக இருக்கிறது, மாவு வந்து புளிச்சு போகிறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஓகேவா, சாக்கரில் சர்க்கரை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்வினில் உண்டான ஆல்கஹாலினை மீண்டும் சர்க்கரையாக மாற்ற இயலாது. எனவே நொதித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர், ஒரு நுண்ணியலாளர். ஓகேவா, இவர் தான் என்ன பண்ணுறாரு, நொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர். ஓகேவா, நொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வினை விவரித்தவர். வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரின் முன்னிலையில் நிகழும் செயலே நொதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரேபிஸ் அப்படின்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு வனஸ்பதி உருவாகிறது, ஹைலைட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, நீர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீர் என்ற வேதி சேர்மம் எந்த காரணிக்கும் உட்படாத வரை நீராகவே இருக்கும். ஆனால் அந்த நீரில் சில துளிகள் அமிலத்தினை சேர்த்து மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லி ஈடுபடுத்துகிறோம். ஓகேவா, மின்சாரத்தை உள்ளே பாய்ச்சும் போது அது வந்து நீர் பிரிகை அடைந்து ஹைட்ரஜனு ஆக்சிஜன் வாயுவாக போயிடும். ஹைட்ரஜன் எல்லாமே தனித்தனியாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு. அதுவே தெளிந்த சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பு, நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஹைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே இங்கே நீர் அப்படின்றது இருக்கும், அதனால தான் நீர்த்த சுண்ணாம்பு தெளிந்த சுண்ணாம்பு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, இதிலலாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. கால ஒழுங்கு மாற்றம், கால ஒழுங்கு அற்ற மாற்றம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலம் ஒழுங்கு மாற்றம்னா ஒன்றும் கிடையாது, கடிகாரம் அது பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, கரெக்டாக என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதே வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். கால ஒழுங்கற்றதுனா வேகம் மாறும் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து கால ஒழுங்கு அற்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த யூனிட் வந்து நமக்கு செல் உயிரியல் அப்படிங்கிற ஒரு பாடம், முக்கியமான ஒரு பாடம்.
ஸோ அடுத்தது என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 4 செல் உயிரியல் அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிமுகம் அதிலலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். செல் அப்படிங்கிறது தான் எல்லா உயிரினங்களுக்குமே அடிப்படையான ஒரு அலகு. ஓகேவா? அதையே 4-5 இடத்துல கொடுத்துருப்பாங்க. செல் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருள். ஓகே, இங்கே ஒன்று ஒரு செல் உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை, ஒரே செல்லால் மட்டும்தான் இருக்கும். அவை ஒரு செல் உயிரினம் என அழைக்கப்படுகிறது. அந்த ஒரு செல் உயிரியை எப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நுண்ணோக்கியை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்ணுக்கே தெரியாத வகையில் இருக்கும். ஓகேவா? உதாரணங்கள் ஒன்று அமீபா, முட்டையை உடச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. இன்னொன்று கிளாமிடோமோனஸ், அடுத்தது யூக்ளினா, இது எல்லாமே ஒரு செல் உயிரி தான். அதேமாரி பல செல் உயிரினங்கள் அப்படின்னா ஓகேவா, அதாவது பல செல் உயிரினங்களில் செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்களாக இருக்கும், திசுக்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்புகளாக இருக்கும், உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாக இருக்கும், உறுப்பு மண்டலங்களாக எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரினமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். செல்களின் மொத்த தொகுப்பு திசுக்கள், திசுக்களின் மொத்த தொகுப்பு உறுப்புகள், உறுப்புகளின் மொத்த தொகுப்பு உறுப்பு மண்டலங்கள், உறுப்பு மண்டலங்களின் தொகுப்பு என்னென்னா ஒரு உயிரினம் அப்படிங்கிறது தான் இங்கே லாஜிக். இதை நம்ம கண்ணால் பார்க்கலாம், ஏன்னா மனுஷன், ஆடு, மாடு எல்லாமே அதுதான். ஓகேவா? அதே மாதிரி வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமே காண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மனித செல்களை நம்ம நுண்ணோக்கி மூலமாக தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லும் நுண்ணி அளவில் இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த உருவத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுவை உருவாக்க, வெவ்வேறு செல்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்க, வெவ்வேறு உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்க, உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கையின்னு ஒன்று இருக்குது, அது சில வேலைகளை செய்யுது. கால் சில வேலைகள் செய்யுது. அதேமாரி வாயாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லலாம். தனித்தனி உறுப்புகள் அதுக்குன்னு இருக்குல்ல. திசுன்னு பார்க்கும்போது ஒரு திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கான ஒரு திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குழுவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இந்த திசுவெல்லாம் என்னென்ன இருக்குன்றத டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேண்டாம். வேறு என்னென்ன இருக்குன்னா தாவர செல்லு, விலங்கு செல்லு, இதுக்கு கம்பேரிசன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தாவர செல் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லிடுறேன். தாவரத்தில் உள்ள செல்லு ரொம்ப உறுதியாக இருக்கும். இப்போ மரத்தில் போய் ஓங்கி ஒரு குத்து குத்துனீங்கன்னா யாருக்கு வலிக்கும்? நமக்கு வலிக்குமா, மரத்துக்கு வலிக்குமா? கண்டிப்பாக நம்ம கை வீங்கி போயிடும். ஓகேவா? அப்போ அந்த செல் ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுமாரி பசுங்கணிகம் தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனால் செல் சுவர், அந்த பசுங்கணிகங்கிறது நம்ம விலங்கு செல்ல கிடையாது. பசுங்கணிகம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க தாவர செல் அப்படின்னா செல்லை சுற்றியுள்ள ஒரு சுவர், இது செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுகிறது. பசுங்கணிகம் பசுமை நிறமுடைய கணிகங்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது, ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரிய குமிழ்கள் அப்படின்னா கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உட்கர்னா என்ன, செல்லின் கட்டுப்பாட்டு மையம், இதுதான் பெரிய செல் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லோட மூளையே உட்கரு தான். ரிபோசோம் அப்படின்னா ரிபோசோம்கள் ஆர்என்ஏவை பெற்றுள்ளது. ஓகேவா? ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கிறது இந்த ரிபோசோம். அப்புறம் சைட்டோபிளாசம் அப்படின்னா செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திரவம். சைட்டோபிளாசம் என்பது செல் சவ்வு உள்ளடக்கியது. உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும். உட்கருக்கு வெளியில் அந்த லிக்விடு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோபிளாச வலைப்பின்னல் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு. ரைபோசோம்கள் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பார்க்கும்போது செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பு. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி அப்படின்ற மூலக்கூறினை தருவது இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா செல்லுக்கு சக்தியே அந்த ஏடிபியை வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே செல்லின் ஆற்றல் நாணயம்னு கேட்டாங்கன்னா அது ஏடிபி. ஓகேவா? அதே மாதிரி இந்த விலங்கு செல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, விலங்கு செல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சென்ட்ரியோல் இருக்கும். சென்ட்ரியோல் அப்படிங்கிறது இந்த செல் டிவைட் ஆகுதுல்ல, செல் பிரிதல் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சென்ட்ரியோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும் சென்ட்ரியோல். ஓகேவா?
இங்கே சென்ட்ரியோல் உண்டு, அங்கே சென்ட்ரியோல் கிடையாது. அதேமாரி அங்கே பசுங்கணிகம் உண்டு, இங்கே பசுங்கணிகம் இல்லை. சென்ட்ரியோல் என்பது கோள வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படும். செல் பகுப்பின் போது, அதான் செல் டிவைடின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கம் அடைய செய்கிறது. அந்த நார் வந்து செல்லை ரெண்டாக பிடிச்சி இழுக்கும், அதுதான் ஸ்பிண்டில் நார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த சென்ட்ரியோல் வந்து ரொம்ப முக்கியம். சிறிய குமிழ்கள் கரிம கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆனால் வந்து எதுவுமே இல்லை. இப்போ எபிதிலியல் செல் வந்து பார்த்தோம்னா தோலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, உடம்பை பாதுகாக்குது. தசை செல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையை நீட்டி மடக்கிறோம்ல, சுருங்கி விரியுதுல, ஸோ அந்த இயக்கத்துக்கு உதவுது. நரம்பு செல் அப்படின்னா நமக்கு தெரியும், செய்தி பரிமாற்றம், நியூரான்ஸ். ஓகேவா, நம்ம காலில் ஒரு ஆணியாக வச்சு குத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் நேராக மூளைக்கு போயிட்டு அந்த காலில் எந்த இடத்துல குத்துனமோ அந்த இடத்துல வலின்றது நம்ம உணரப்படும். செய்தி பரிமாற்றம் அங்கே தான் நடக்குது. நம்மளை யாராச்சும் பலார்னு அறையிறாங்க அப்படின்னா அந்த வலி வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மூளைக்கு நியூஸ் போயிடும். நியூஸ் போயிட்டு அங்கேருந்து மூளை சொல்லும், ஓகே அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை அதுக்கப்புறம் தான் நம்மளே உணர ஆரம்பிப்போம். அதேமாதிரி ஆர்பிசி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதில் செல் சவ்வு இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, உட்கரு இருக்குது. ஓகேவா, செல் சவ்வு அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா செவ், அதை தான் செல் செவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல் செவ் என அழைக்கப்படுகிறது. செல் சுவர்னு வச்சுக்கோங்களேன், செல்லை தாங்குபவர் அப்படி இல்லது செல்லின் காப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, செல்லை பாதுகாப்பது. ஓகேவா, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலம் அப்படின்றத சொல்லலாம். அதேமாதிரி இந்த தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, செல் சுவர் அப்படின்றதுல பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்மோடெஸ்மேட்டா என அழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்லுடன் இணைத்து கொள்கிறது. இப்போ செல் நிறைய செல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செல்லு இருக்குது, இன்னொரு செல்லு பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டு செல்லும் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற ஒரு இணைப்பு மூலமாக தான் இணைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு சிறிய துவாரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான வார்த்தை பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூலச்செல்கள் அப்படின்னா எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. ஓகேவா, இதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்லு, தசை செல்லு, சுரப்பி செல்லு இதெல்லாம் சொல்கிறாங்க. எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூல செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூலச்செல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டியோட பரம்பரை ஒரு 10 பரம்பரை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இதில் மூல செல்லு யார் அப்படின்னா பாட்டி தான். ஓகேவா, ஏன்னா விதை அவங்க போட்டது அப்படின்ற ஒரு லாஜிக் தான். அதுதான் மூலச்செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா சைட்டோபிளாசம், செல்லின் இயக்க பகுதி, செல் இயக்கத்தின் பகுதி, செல்லின் இயக்க பகுதி அப்படின்லாம் சைட்டோபிளாசத்தை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இந்த உட்கருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திரவம். சைட்டோபிளாசமானது சைட்டோசால் என்னும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. சைட்டோசால். ஓகேவா, அதே மாதிரி சைட்டோசால் அப்படின்னா என்னென்னா நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற கிட்டத்தட்ட 70-90% அளவுக்கு நீரால் தான் ஆக்கப்பட்டிருக்கு அந்த சைட்டோசால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறம் அப்படின்றது கிடையாது. ஓகேவா, நிறம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி சைட்டோபிளாசம்னா உட்கருக்கு வெளியில் இருக்குது தானே, உட்கருக்கு வெளியில் இருக்கிறது சைட்டோபிளாசம். உட்கருவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கருவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நியூக்ளியோபிளாசம். ஏன்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னாலே உட்கரு தான். ஓகேவா, நியூக்ளியஸ் அப்படின்னாலே உட்கரு தான். அதனால தான் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கருவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திரவம். அதுவே சைட்டோபிளாசம் அப்படின்றது உட்கருக்கு வெளியில் இருக்கிறது. சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உட்கருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நியூக்ளியோபிளாசம், வெளியில் இருந்தால் சைட்டோபிளாசம், ரெண்டுத்தையும் சேர்த்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லோட ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லலாம். செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா, அதுவே செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னா ஏடிபி. அந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஏடிபின்னா என்ன, அட்டினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த அட்டினோசின் ட்ரைபாஸ்பேட்டுங்கிறது செல்லின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது பசுங்கணிகம், தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் அப்படின்னா பசுங்கணிகத்தை தான் சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து 2 வகையான கணிகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வண்ண கணிகம், கலராக இருக்கும். இன்னொன்று வெளிர்கலகம், வெநீர்
வெளிர்கணிகம். பார்த்தீங்களா, வார்த்தை ஸ்ட்ரக் ஆகுது. வெளிர்கணிகம் அப்படின்னா நிறம் அற்றது. இதை தான் வண்ணக்கணிகம். வண்ணக்கணிகம் அப்படின்னா நிறம் உள்ளது. ஓகேவா, வண்ணக்கணிகம்னா அப்படி சொல்லலாம், குரோமோபிளாஸ்ட்டு, குளோரோபிளாஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளிர்கணிகம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட். லியூகோ அப்படின்னா நிறமற்றது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, வெளிர்கணிகம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பணிகள் என்ன? முக்கியமாக இந்த பசுங்கணிகத்தோட வேலை என்னென்னா, சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு எது அப்படின்னா இந்த பசுங்கணிகம் தான். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய நிறமி தான் பச்சையம் அப்படின்னு சொல்கிறோம். விலங்குகளில் பசுங்கணிகம் கிடையாது, அதனால் அங்கே ஒளிச்சேர்க்கின்றது நடக்காது. தாவரங்களில் தான் நடக்கும். ஓகேவா, வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்களாகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. அந்த வண்ணக்கணிகம் தான் குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கலரு குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, அதுமாரி பழங்கள் பழுக்கும்போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகமாக மாறுகிறது. ஸ்டார்ச் அப்படிங்கிறது சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோள்கை உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, கோள்கை உறுப்புகள் என்ன அப்படின்னா, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் புரோட்டீன்ஸை மட்டும் தனியாக பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது, இந்த மாதிரி பணியில் அதிகமாக ஈடுபடக்கூடியது இந்த கோள்கை உறுப்புகள் அப்படின்றத சொல்கிறாங்க. செல்லின் முதன்மையான செரிமான பகுதி இது வேறு. ஓகேவா, லைசோசோம் அப்படின்னு பார்க்கும்போது தற்கொலைப்பை. செல்லின் தற்கொலைப்பை எதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க, லைசோசோம். ஏன் அப்படின்னா செல்லின் முதன்மையான செரிமான பகுதி இந்த லைசோசோம் தான். இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலைப்பை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, அப்போ செல்லின் தற்கொலைப்பை அப்படின்னா எதை சொல்லுவாங்க? அது லைசோசோம். ஏன் அப்படின்னா அதுதான் முதன்மையான செரிமான பகுதி, செல்லிலேயே சிதைவடையுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரியோல் அப்படின்னா செல் டிவைட் ஆகும்போது செல் பகுப்புக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட். இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகின்றன. குழாய் போன்ற அமைப்புகளாலானது. இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன, தாவர செல்லில் கிடையாது. செல் பகுப்பின் போது குரோமோசோமை பிரிக்கிறதுக்கு உதவும். இது விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி விலங்கு செல்லில் பசுங்கணிகம்லாம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம்னா எண்டோபிளாச வலைப்பின்னல், அது அப்படி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது. இந்த ஒரு பாயிண்ட்டுன்றது நமக்கு போதும். இருந்தாலும் அதனுடைய வேலை என்னென்னா, கொழுப்பு, ஸ்டீராய்டு ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது உட்கருன்னு பார்க்கும்போது, உட்கரு செல்லின் மூளை. ஓகேவா, செல்லின் மூளை, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம் உட்கருவை. அதேமாரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய திரவம் நியூக்ளியோபிளாசம். ஓகேவா, வெளியில் இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பணிகள்னு பார்க்கும்போது, உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துது. செல்லில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுக்கும் ஆர்டர் போடக்கூடிய ஒரு ராஜா இந்த உட்கரு தான். ஓகேவா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துதல் எங்கே நடக்குது அப்படின்னா உட்கரு. அதேமாதிரி சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு கிடையாது. உட்கரு இல்லாத இருக்கிறதுனால தான் ரெண்டு பக்கம் குழிவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆக்சிஜன் எல்லாம் செல்லுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஆர்பிசி செல்கள் கொடுக்குது. அதனால தான் ஆக்சிஜன் படகு அப்படின்னு ஆர்பிசியை சொல்லுவாங்க. ஓகேவா, உட்கரு உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா உருண்டையாக இருந்திருக்கும். உட்கரு இல்லாமல் இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் அமுங்குன மாதிரி இருக்கும். உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 லட்சம். ஓகேவா, 2 மில்லியன் அதாவது 20 லட்சம் செல்லு, அதாவது ஆர்பிசி செல்லு ஒரு செகண்டுக்கு செத்து போதாம். அதேமாரி அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமுமே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அழிவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, இதை தாண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை தாண்டி கேட்கவும் மாட்டாங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க, இதை தாண்டியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.